விஜய்க்கு அரசியல் அனுபவம் சுத்தமாக இல்லை. இனியும் தாவேக்காவில் இருப்பது வேஸ்ட். மனம் நொந்து போய் தாவேக்காவில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத். அடிமேல் அடிவாங்கும் விஜய். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் தாவேக்காவினர். அதாவது தமிழக அரசியலில் இப்போது ஹாட் டாபிக் எது என்றால் அது தமிழக வெற்றிக்கழகம் தலைவர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய செய்திகள்தான். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கும் செய்தி காட்டுத்தீயாக பரவி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் விஜய் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்து இருப்பது விஜயின் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி தஞ்சாவூரில் திட்டமிடப்பட்டிருந்த தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு நடக்குமா நடக்காதா, விஜய் அதில் பங்கேற்பாரா பங்கேற்க மாட்டாரா என்ற $1 மில்லியன் கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 27 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவரது மனைவி சங்கீதா தரப்பில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி விஜயை நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக தன்னுடைய பர்சனல் விஷயங்களில் சைலண்ட் மோடில் இருக்கும் விஜய் இந்த முறை பொது வெளியில் விழுந்திருக்கும் இந்த விவகாரத்தால் மிகவும் அப்செட் ஆகி இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செங்கிப்பட்டியில் வருகின்ற 4ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்க இருந்தது. இதற்காக தஞ்சை மாவட்ட காவல்துறையிடம் தாவேக்கா நிர்வாகிகள் ஏற்கனவே அனுமதி கோரியுள்ளனர். சுமார் 5000 நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சிக்காக QR கோடு கொண்ட அடையாள அட்டைகள் தயாரிக்கும் பணிகள் அனைத்தும் முடிவடையும் நிலையில் உள்ளது. மேலும் தற்போது விஜய் பொதுவெளியில் தோன்றினால் அரசியல் கொள்கைகளை விட விவாகரத்து விவகாரம்தான் ஊடகங்களில் மிகப்பெரிய விஷயமாக பேசப்படும் என தாவேக்கா தலைமை அஞ்சுகிறது. முக்கியமாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெண்களை சந்திக்க முடியாது. கடந்த மீட்டிங்கில் பேசியது போல பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உற்சாகமாக தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டிய நேரத்தில் தலைவரின் குடும்ப பிரச்சனை தொண்டர்களிடையே ஒருவித தொய்வை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் தற்போதைக்கு எந்த பொது நிகழ்ச்சியும் வேண்டாம், சில காலம் அமைதி காப்போம் என விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவருக்கு அட்வைஸ் செய்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் தஞ்சை மீட்டிங் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்படவோ அல்லது தள்ளி வைக்கப்படவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களம் இறங்கியுள்ள விஜய்க்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஏற்கனவே ஜனநாயகன் பட ரிலீஸ் சிக்கலில் இருக்கும் நிலையில் தற்போது குடும்ப விவகாரமும் அதோடு சேர்ந்துள்ளது. ஒரு பக்கம் அரசியலில் தனிப்பட்ட விமர்சனங்கள் சகஜம், அதை தாண்டிதான் வரவேண்டும் என ஒரு தரப்பு சொன்னாலும் இந்த விவகாரம் பெண்கள் மற்றும் குடும்ப வாக்குகளை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் இந்த சிக்கல்களை கடந்து தஞ்சை மண்ணில் கர்ஜிப்பாரா அல்லது வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியை கடைபிடிப்பாரா என்பது இன்னும் 48 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். மேலும் விஜய் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனுவில் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பது கடந்த ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு எனக்கு தெரிய வந்தது. அது எனக்கு மிகுந்த வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம்.
எனக்கு நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் நடிகைக்கும் எனது கணவருக்கும் உள்ள திருமணம் கடந்த உறவை வெளிப்படுத்தும் ஆதாரங்களை வழங்குவேன். அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. திருமணத்தை மீறிய அந்த உறவை நான் தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகளை விஜய் நிறுத்திவிட்டார். எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். அது மட்டுமில்லாமல் நடிகையுடன் அவருக்கு இருக்கும் உறவை நான் கண்டுபிடித்த பிறகும் கூட இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். ஒரு கட்டத்தில் நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறிய விஜய் திருந்தவே இல்லை. 2021 தொடங்கி என்னை தனியாக வாழுமாறு நிர்பந்தித்தார். மேலும் விஜயுடன் அடிக்கடி வெளிநாடு சென்று அங்கு எடுத்த புகைப்படங்களை அந்த நடிகை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் அது என்னையும் எனது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. ஆனால் ஒரு நல்ல கணவனாக, நல்ல அப்பாவாக அந்த பதிவுகளுக்கு விஜய் மறுப்பு தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்தார். என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன் என்று சங்கீதா அந்த மனுவில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது சங்கீதா விரைவில் ஒரு முக்கிய பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மற்றும் விவாகரத்து தொடர்பான பின்னணி குறித்து அவர் விரிவாக விளக்கம் அளிக்க உள்ளதாக தெரிகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விஜயின் நிழலாகவும் அவருக்கு பக்க பலமாகவும் இருந்த சங்கீதா தற்போது விஜய் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் அமைதியாகவே இந்த விஷயத்தை கையாள நினைத்தாலும் சமீப காலமாக தன்னை சுற்றி நிலவும் சில சூழல்கள் அவரை இந்த அதிரடி முடிவுக்கு தள்ளிவிட்டதாம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போல சங்கீதா தரப்பில் இருந்து கிளம்பும் தகவல்கள் அதிர்ச்சியூட்டுபவையாக உள்ளன. குடும்ப பிரச்சனைகளை தாண்டி சில தனிப்பட்ட காரணங்களே அவர் இந்த அளவுக்கு ஆவேசமடைய காரணம் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். முக்கியமாக சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் அவரை மோசமாக தாக்கியதே சங்கீதா இந்த முடிவை எடுக்க காரணம் என்று கூறுகிறார்கள். மறுபுறம் தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள விஜய் தனது முழு கவனத்தையும் கட்சியின் மீதும் தனது கடைசி திரைப்படத்தின் மீதும் செலுத்தி வருகிறார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு அவர் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் சங்கீதாவின் இந்த திடீர் பிரஸ் மீட் திட்டம் விஜயின் அரசியல் பிம்பத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் கோலிவுட் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் தற்போது சங்கீதாவின் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றன. பத்திரிகையாளர் சந்திப்பில் சங்கீதா சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழகத்தின் ஹாட் டாபிக்காக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் கரூர் விவகாரத்தில் விஜயின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் தற்போது இந்த விவகாரத்து சிக்கலை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்றுதான் தெரியவில்லை என பலரும் கூறி வருகின்றனர். அதற்கு காரணம் விஜய்க்கு அரசியல் அனுபவம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் தமிழக அரசியல் களத்தில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. கூட்டணிகள், தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் தவேகா தலைவர் விஜயின் செயல்பாடுகள் அனைத்தும் சர்ச்சையாகி வருகிறது. இந்த நிலையில் அந்த கட்சியின் நிர்வாகி நாஞ்சில் சம்பத் விஜய் அரசியல் அனுபவம் குறைந்தவர், அவரின் செயல்பாடுகளில் குறைகள் அதிகமாக இருக்கிறது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் அனைத்தும் சர்ச்சையாகி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நாஞ்சில் சம்பத் இனியும் தவேகாவில் இருப்பது வேஸ்ட் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாராம்.
எனவே கட்சியிலிருந்து விலக தயாராக இருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜயின் அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.